கொடுங்க, அப்படி கொடுங்க, அப்படி கொடுங்க. விழுந்து கிடக்காதீங்க. திருக்கைலாய பரம்பரை போற்றி, சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி, தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அப்பர் சுவாமிகள் அருளிய 4ஆம் திருமுறை, பதிகை எண் 38, தலம் திருவையாறு. மந்திர எண் எத்தனை? பார்க்கணும். 5வது மந்திரத்துக்கு பொருள் ஒருத்தர் ஞாபகப்படுத்துங்க. இறைவன் தலைவராக இருக்கிறாரு, வானவர்களை வணங்க வைத்தார், அடியார்களுடைய வினைகளை அழிய வைக்கிறாரு, நன்காட்டில் நடனமாடுகிறாரு, மன்மதனை எரித்தவராக இருக்கிறாரு, பஞ்சகவியத்தால் ஆட்டுகந்தவராக இருக்கிறாரு, யானைத்தோலை போர்த்தியவராக இருக்கிறார். ஐயார் திருவையாறில் தலைவன் என்பது சிவன் ஒருவனே பரத்துவம் உடையவன்கிறத குறிக்குது. அதனால தான் அதனை அடுத்து தேவர்களை வணங்க வச்சார்னார். அதனால் விரிவாக பார்த்துட்டோம். தேவர்களை வணங்க வைத்தா அடியவர்களுக்கு வினை நீக்கினார்ங்கிறதெல்லாம் விரிவாக சொல்லியிருக்கிறோமே, விரிவாக பார்த்துட்டோம். தேவர்களை வணங்க வைத்தார், அடியவர்களுக்கு வினை நீக்கினார். விளக்கமெல்லாம் ஓரளவு பார்த்துட்டோம். தேவர்கள் வணங்குறது வரைக்கும் தான் வருவாங்க, அவங்களுக்கு வினை நீக்கமெல்லாம் செய்ய முடியாது. ஏன்னா அவங்க தாம் வாழ்வதற்காக வழிபாடு செய்கிறது அவங்களா இருக்கிறாங்க. ஆன்மாக்களுடைய உண்மையான வழிபாடு மும்மல நீக்கம். எழுதுங்க, புதுசாக சொல்லுங்க, எழுதுங்க. அதில் வினை நீக்கத்தை மட்டும் ஏன் சொன்னார்னா, சைவ சித்தாந்தப்படி ஒரு மலம் நீங்கினா எல்லா படிப்படியாக மலங்கள் நீங்கிடும். ஆணவம் நீங்குவதற்காக கண்மம் மாயை, மாயையை கொண்டு வினையை ஈட்டுகிறது. பிறகு வினையை நுகர மாயை உதவுகிறது. அதுக்கு பிறகு வினையே இல்லைன்னா எது கிடையாது, மாயையே இல்லை, மாயைக்கே அங்கே வேலை இல்லை. 2 மலம் போகுதுன்னா ஆணவ மலம் ஒடுங்குதுன்னு அர்த்தம். அந்த நன்காட்டில் நடனமாடுற இடத்துல நிறைய செய்தி சொன்னதுனால உங்களுக்கு பிறகு பார்க்கலான்னு சொல்லியிருப்போம். அந்த சுடலை மாடன் கதையெல்லாம் நிறைய சொன்னோமல்ல, அதெல்லாம் இதனுடைய தொடர்ச்சி தான். பிறகு ஆசை கடவுளை எரித்தார் என்பது அது அதனுடைய தொடர்ச்சி. வினை நீங்கின பிறகு ஆசை ஏது? அதனால தான் ஆசை கடவுளை எரித்தார்னார். அடுத்தது அபிஷேகம் செய்பவருக்கு அருள் வைத்தாருங்கிறார். அபிஷேகம் என்பது கிரியை. கிரியை சொல்லப்பட்டதுனால எது உள்ளடக்கம்? சரியை அடக்கம். கிரியையை தனியாக சொல்கிற மரபு இல்லை, கிரியா யோகம். அப்போ கிரியைங்கிறது கிரியா யோகத்தை குறிக்கும். அப்போ யோகம் வரைக்கும் வந்தவருக்கு அருள் செய்கிறதுக்கு என்ன? அதனால தான் அருள் செய்தார்னார். யோகம் துரிய நிலை தானே, அதனால் அருள் செய்தார்னார். யானைத்தோலை உரித்தல் என்பது இறைவனுடைய ஆற்றலை குறிக்கும், ஆணவமல ஒடுக்கத்தை குறிக்கும்னு படிச்சிருக்கிறோம். எத்தனாவது மந்திரத்துக்கு திரும்ப சொல்கிறேன்னு? 5க்கு தான் திரும்ப சொல்கிறேன்னா. 6 நடத்தியிருக்கிறோம், 6 முழுசாக நடத்தியிருக்கிறோமே. 7க்கு போகணும். 7வது மந்திரத்துக்கு வாங்க. எனக்கு அந்த நடத்து வரைக்கும் தான் ஞாபகம் வராது. அந்த டீச்சராக இருந்ததுனால பேச ஆரம்பித்தோன்னா எல்லாம் அது ஃபுல்லாக இதாக ஓட ஆரம்பிச்சிடும், ஆடியோ மாதிரி ஓட ஆரம்பிச்சிடும் மைண்டில். 7வது மந்திரத்துக்கான பொருள் எழுதுங்க. திருவையாற்று இறைவன் தலைவன். ஆனால் திரும்ப கொடுத்தீங்கன்னா வேறு பொருள் வந்துக்கிட்டு இருக்கும். பக்தர்களுக்கு அருள்பவன், இடபத்தில் காளை வாகனத்தில் ஊர்பவன். நல்ல மந்திரம் இது. அடியார் மனதை நெறிப்படுத்துபவன், மனதால் சிவனையே நினைக்கும்படி செய்பவன், தகுதியுடையாருக்கு முத்தி தருபவன், முத்திக்கு வழி சொல்பவன். என்ன சைவ சமயத்தை அடக்கிட்டார் அதுக்குள்ள. முத்திக்கு வழி சொல்பவன், யானைத்தோல் பொருத்தியவர். மந்திரத்தை படித்து பாருங்கள். பக்தர்களுக்கு அருளும் வைத்தார், பாய்விடை ஏற வைத்தார்,
சித்தத்தை ஒன்ற வைத்தார் சிவமதை நினைய வைத்தார் முத்தியை முற்ற வைத்தார் முறைமுறை நெறிகள் வைத்தார் அத்தியின் உரிவை வைத்தார் ஐயன் ஐயாரனார். அற்புதமான மந்திரம். என்ன சொல்கிறாரு? அதாவது ஒவ்வொன்றா அந்த உரைப்படியே போங்க. இறைவன் திருவையாற்றில் தலைவனாக இருக்கிறார், பக்தருக்கு அருள்பவராக இருக்கிறார். அது இறைவனுடைய கருணையை காட்டியது. இடபத்தில் ஊறுதல் என்பது இறைவன் அறத்தை செலுத்துதல். அந்த பண்டிதமணி உரையில் நீத்தல் விண்ணப்பத்தில் வருது, இறைவன் ஆதாரமாகவும் இருப்பான், ஆதேயமாகவும் இருப்பான். ஆதாரம் என்பது தாங்குவது, சந்திரனை தாங்கியது. ஆதேயம் என்பது தாங்கப்படுவது, இடபத்தால் தாங்கப்படுவது. அப்போ இடபம் பெருசானா அப்படி இல்லை, இடபத்தையும் அவர் தான் தாங்குறாரு. அது வேற அது ரெண்டாவது செய்தி. பித்தா பிறைசூடிங்கிற தேவாரத்தில் விடையேறி அது தாங்குதல். பிறைசூடி எனது விடையேறி என்பது இடபம் அவரை தாங்குது, பிறைசூடி என்பது பிறையை அவர் தாங்குறார். அதெல்லாம் பண்டிதமணி உரையில் வருது. இந்த வியாழக்கிழமை நடத்தினதுனால ஞாபகம் வருது. இந்த பதிகம் அக வழிபாடு சார்ந்தது. அடியார் மனதை ஒருநிலைப்படுத்துவார்னா யோகத்தை அக வழிபாடு எனப்படும் யோகத்தை கொடுப்பார். அட்டாங்க யோகத்தில் இயமம் நியமம்னு வரக்கூடிய அட்டாங்க யோகத்தில் வெளியே போகிற மனதை உள்ளே ஒருநிலைப்படுத்துதல்ங்கிறது ஒரு படி. தாரணை, இப்படிலாம் நிறைய வார்த்தைகள் வரும். அதில் நிறுத்திய மனம் வெளியே போகாமல் பார்க்குறது அதுக்கு அடுத்த நிலை. அதை இதில் அப்படியே சொல்லியிருக்கிறார். மனதை ஒருநிலைப்படுத்துதல், அம்மனம் சிவனையை நினைக்குமாறு செய்தல். மனம் சார்ந்து ரெண்டு செய்தி சொல்கிறார். ஒருநிலைப்படுத்துதல்ங்கிறது மனதை அகத்தே கொண்டு வர்றது. கொண்டு வந்த மனம் வெளியே போகாமல் இருக்குன்னா சிவனையே நினைக்கணும். இது அட்டாங்க யோகத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இயமம் நியமம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை, அந்த ஏரியாலெல்லாம் இந்த செய்தி இருக்குது. அந்த அட்டாங்க யோக கூறுகளை அப்பர் சுவாமிகள் அவ்வளவு அற்புதமாக இதில் சொல்கிறார். சூப்பரான ஒரு நல்ல தேவாரம். அந்த சிவனையே நினைப்பது தான் அக வழிபாடு, உண்மையான அக வழிபாடு. மற்ற பற்றனக்கின்றி நின்றிருப்பாதமே மனம் பாவித்தேன், நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், நெஞ்சே நீ நினையாய் தேடி கண்டு கொண்டேன். இதெல்லாம் ஒரே அடிப்படை செய்தி தான். அதை அவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்கிறார். அக வழிபாடு என்பதற்கு அடுத்த நிலை முத்தி. அதை முத்தி கொடுக்கிறவராக இருக்கிறாருங்கிறார். அக வழிபாடு துரியம், முத்தி துரியாதீனம் அல்லது சாயிச்சியம். இதையெல்லாம் அடைவதற்கு வழிகளையும் வைத்தாருங்கிறார். அந்த வழிகள் தான் தவமும் ஞானமும். தவம் சரியை கிரிய யோகம், ஞானம் கேட்டல் சிந்தித்தல் நிட்டை கூடுதல். நம்ம அந்த சிவப்பிரகாசத்தில் படித்தோம், வேதாகம முறைப்படி பரிகாரம் பண்ண முடியலன்னா சரியகிரிய யோகம் செஞ்சால் நம்முடைய வினைகள் போயிடுங்கிறார். அப்போ வினைகள் போன பிறகு முத்தி தானே, அதனால தான் நெறிகளை வைத்தாருங்கிறார். யானைத்தோலை உரித்தல் என்பது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். யானைத்தோலை உரித்தல் என்பது ஆணவமல இறைவன் பேராற்றலை குறிப்பது. இறைவன் பேராற்றலே ஆணவமலத்தை ஒடுக்கிறதுல தான் இருக்குது. அதனால தான் அதில் கொண்டு அதை சேர்க்கிறார்.